வணக்கம், நான் உங்கள் சதீஷ் பாஸ்கர் ஃப்ரம் பாரதிய ஜனதா பார்ட்டி. நீ தஞ்சாவூர் தவறுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தஞ்சாவூரில் இருக்க டிவிகே அரசாங்கம் எந்த தவறையும் மாற்றுறது கிடையாது. சும்மா மேலோட்டமாக போய் தப்பை பார்க்குற மாதிரி ஒரு ரீல்ஸ் போடுற செய்கிற தவிர ஃபீல்டு ஒர்க் பண்ணுறது கிடையாது. என்னோடய வேலை ஒரு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்கே தவறு எடுத்து சொல்கிற இடத்துல தான் நிற்கிறோம். நாங்கள் ஒன்றும் ஆட்சி அதிகாரத்தில் கிடையாது. இப்போ இந்த மாதிரி நடைபாதையில் இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி நடைபாதையில் ஃபுல்லாக பேனர் வச்சு மறைச்சிடுறாங்க. இந்த மாதிரி பேனர் வைக்கணும் ஒன்றேன்னு சொல்கிறேன். ஒரு சட்டத்தை எப்படி ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் தப்புனே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் எடுத்து வச்சா பொது இடத்துல வைக்கக்கூடாதுங்க, நடைபாதையில் வைக்கக்கூடாதுங்க, இதெல்லாம் தப்புங்கன்னு பேனர் வைக்கிறவங்களும் சொல்லணும், இந்த மாதிரி பேனர் வச்சவங்களும் சொல்லணும். எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்மளோட கம்பெனி நம்மளோட பிராண்டு விளம்பரம் ஆகணுன்ட்டுன்னு இந்த மாதிரி நடைபாதையை அடித்து போகிறதுனால இங்கே நடைபாதையில் மக்கள் நடக்கிற ஒரு விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடம் ஃபுல்லாக குப்பைகளாக மாறிடுது. அப்புறம் அசுத்தமாக மாறிடுது. இந்த அசுத்தமாக மாறுறது இப்படி காட்டு, இந்த அசுத்தமாக மாறுறதுனால பன்றிகள் தொல்லை பல காலமாக இந்த இடத்துல இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் எப்படி நடந்து போகிறது? நீங்கள் வாங்க முன்னாடி வாங்க. இப்போ இதில் நடந்து போகணும், ஈவினிங் வாக்கிங் போகணும். எப்படி இதில் நடந்து போக முடியும் சொல்லுங்கள்? வாங்க. இப்போ இந்த மாதிரி நடைபாதை இருக்குது. இந்த மாதிரி வைக்கிறதுனால எப்படி நடந்து போக முடியும்? டிவிக்கே தஞ்சாவூர் டிவிகே சொல்கிற ஒரே விஷயம், ஒரு தவறை எடுத்து சொன்னனா, இவர் இந்த நபர் தவறு சொல்கிறாரு, நம்ம நல்லது செஞ்சு மக்கள்கிட்ட நல்ல பின்னாடி ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க. எந்த தவறுமே சொல்லக்கூடாது, நாங்கள் மட்டும்தான் ஆட்சி புரிவோம், திரு விஜய் எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிறது முட்டாள்தனமான செயல். அரசியல்னால் அப்படி தான் இருக்கும். நீங்கள் எப்படா தப்பு செய்யணும் வெயிட் பண்ணுவாங்க. எந்த தப்புமே நடக்காதபடி ஆட்சி செய்கிறதா நல்ல அரசியல்வாதிக்கு அழகு. நாங்கள் பதவியில் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு ஓட்டு போட்டு டிவிகே கட்சியை உட்கார வைக்கணும்? எங்கள் கையில் கொடுத்து பாருங்கள். இதே நான் ஒரு கவுன்சிலராகவோ இல்லை ஒரு நாஞ்சிக்கோட்டை பஞ்சாயத்தில் ஒரு சேர்மனாகவோ ஒரு பிரசிடெண்ட்டாக ஏதாச்சும் இருந்தால் நானே அதெல்லாம் உடச்சி போட்டு நீட்டாக மக்களுக்கு இறங்கி நான் ஃபீல்டு ஒர்க் பண்ணிடுவேன். ஆனால் இங்கே உள்ள டிவிகே கட்சியில் உள்ள நபர்கள் வெற்றி கொண்டாட்டத்திலையும் உங்கள் 22 வர போகிறாலும் போன மாதமே போஸ்ட் ஓட்டுற கொண்டாலும் அந்த சிலை இருக்குங்க தவிர மக்களுக்கு அடித்தட்டு வேலைகள் என்ன செய்யணும், அடிப்படையான விஷயங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இந்த 18 to 22 வயசுக்குள்ள ஆட்கள் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்க. எங்கள் கட்சியை சொன்னால் 40 வயசில் மேலே இருக்காங்க. நீங்கள் எங்களை ஆபாசமாக திட்டுறதுனால நீங்கள் ஒன்றும் பெரிய கொம்பனோ பெரிய அறிவாளியோ மேதாவியோ கிடையாது. கருத்து ரீதியாக மோதுங்க, ஆபாச சொற்கள் பயன்படுத்த தடுத்து நிறுத்துங்க, கெட்ட வார்த்தையை சொல்லி அடுத்தவங்களை புண்படுத்த செயலை முதல்ல நிப்பாட்டுங்க, அரசியல் ரீதியாக மோதுங்க. இந்த நாஞ்சிக்கோட்டை ஏரியாவில் யார் டிவிகே இன்சார்ஜ்? அவங்க என்ன பண்ணணும்? ஓகே, சதீஷ் பாஸ்கர் இந்த நபர் சொல்கிறாப்புல இந்த தவறை சரி செஞ்சு மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி போட்டி போடுவோம் தான் நான் சொல்கிறேன். அதை விட்டுட்டு ஆபாச சொற்கள் தான் பேசுவோன்னா நீங்களாம் ஒரு நல்ல மனித ஜென்மமே கிடையாது. நல்லா நேருக்கு நேர் மோதுற ஆள். இந்த 18 வயசு பசங்கள்கிட்ட கெட்ட வார்த்தை சொல்லி மோதுற அளவுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. முடிஞ்சளவு டிவிகே தொண்டர்கள், தஞ்சாவூர் டிவிகே தொண்டர்கள் நல்ல அரசியல் பேசி பழகுங்க. டிவிகே எம்எல்ஏ கூடிய விரைவில் இதை சரி செஞ்சு தரணும். இதை ஒரு வாரத்தில் சரி செய்யலைன்னா சட்ட ரீதியாக எப்படி நல்ல முறையில் அணுக முடியுமோ அந்த மாதிரி அணுகி இதை நாங்கள் வெற்றி பெற காரணம் செய்வோம். கூடிய விரைவில் இந்த மாதிரி எந்த ஒரு இந்த ஏரியாவில் குப்பைகள் தேங்கி நிற்கிறதோ, இந்த மாதிரி ரோட்டை மறித்து பாதைகளை மறித்து பேனர் போடுறது, அந்த மாதிரி செயல் எதையும் ஈடுபடாதீங்க. டிவிகே எம்எல்ஏக்கு டைரெக்டாக நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, இது செய்யுங்க அது செய்யுங்கன்னு, ஆனால் ஃபீல்டு ஒர்க்கு இது மாதிரி பண்ணி காமிச்சோன்னு வீடியோ போட மாட்டேங்கிறீங்க. அந்த மாதிரி வீடியோ போடுங்க. வாழ்க தமிழ், வளர்க நாடு. ஜெய்ஹிந்த்.